ஹாய் கைஸ், ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸில் சூப்பர் சாஃப்டான ராகி சப்பாத்தி ரெசிபியோட தான் வந்திருக்கேன். வாங்க எப்படி செய்யலாம் பார்த்துடலாமா? 1 கப் அளவுக்கு தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. கூடவே சால்ட் சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்த பிறகு 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துட்டு 5 செகண்ட்ஸ் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உடன் பாட்டம் கரண்டி ஏதாச்சும் இருந்தால் அதில் கலந்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு ரெஸ்ட் விட்டுருங்க. கொஞ்சம் சூடாறின பிறகு ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா பிசைய ஆரம்பிச்சிடுங்க. சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசையணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக டோன் அவுட் ஆகும். நல்லா பிசைஞ்சிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கீ ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு ரெஸ்ட் விட்டுருங்க. இந்த மாதிரி ஈவனாக பால் சைஸ்க்கு ஷேப் பண்ணிவிட்டு கோதுமை மாவை ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். ஷேப் கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கும். ஸோ நீங்கள் ஷேப் கட்டுற ஏதாச்சும் இருந்தால் அதை வச்சு நீங்கள் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ தவாவில் கீ ஆட் பண்ணிவிட்டு ஒரு ராகி சப்பாத்தியாக நீங்கள் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். நான் சின்னதாக இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அட் அ டைம் நான் 3யுமே சுட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க ராகி சப்பாத்தி ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.